எல்லாருக்கும் வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். இன்றைக்கி ஒரு ஈஸியான பச்சை பயிர் குழம்பு சொல்கிறேங்க. என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, அதுக்கு நான் பண்ணுறேங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸி குழம்பு. 3/4 கப்பு பச்சை பயிறு ஊற வச்சுருக்கேங்க. அதை போட்டுடலாம் குக்கரில். அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பச்சை அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தனி தூள் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா அதுக்கப்புறம் இதில் ஊற்றுறதுக்காக தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் 2 பல்லு பூண்டு, ஒரு சிட்டிகை ஜீரகம் போட்டு நல்லா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது விசில் வந்தோடனே நம்ம இதில் ஊற்றி தாளிக்க வேண்டியதுதாங்க. வாங்க பார்க்கலாம். பச்சைப்பருப்பு, தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சீரகம், பூண்டு இதை ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வந்துட்டுங்க. நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் போடணுங்க. கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதக்கி கொட்டினா குழம்பு ரெடி. இப்போ பச்சை பயிர் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.